பாரிஸ் நகரத்துல ரொம்ப ஆடம்பரமான ஒரு ஹோட்டல் அறை, நள்ளிரவு நேரம். உலக புகழ் பெற்ற ஒரு டான்சர், அதாவது ஃபினான்ஸ் பத்தி எந்த ஒரு முன்னனுபவமும் இல்லாதவரு, ஒரு பழைய நியூஸ் பேப்பரையும் ஒரு ரகசிய தந்தியையும் கையில வச்சுக்கிட்டு பல மில்லியன் டாலர்களை சம்பாதிக்கிறாரு. கேட்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படக்கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நிஜம். ஆமா, நிக்கோலஸ் டார்வாஸ் அப்படிங்கிற ஒரு நிஜ மனிதரோட வாழ்க்கை இது. மேடையில ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட கைத்தட்டலுக்கு நடுவுல டான்ஸ் ஆடுற ஒரு கலைஞர், ராத்திரியில தனிமையில உட்கார்ந்து வால் ஸ்ட்ரீட் நிபுணர்களையே ஏமாத்தி 18 மாசத்துல 2 மில்லியன் டாலர்களை எப்படி அள்ளினாரு அப்படிங்கிறது தான் இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போற விஷயம். கண்டிப்பா. நீங்க பங்குச்சந்தையை தொடர்ந்து ஃபாலோ பண்றவரா இருந்தா, டார்வாஸ் எழுதின புத்தகம், அப்புறம் வில்லியம் மோனிலோட முதலீட்டு முறைகள் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட். ஆனா இந்த அலசல்ல நாம வெறும் லாப நஷ்ட கணக்குகளை மட்டும் பார்க்க போறதில்ல. நம்ம சோர்சஸ், அதாவது டார்வாஸோட புகழ்பெற்ற புத்தகம், சில கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் ஆர்டிகல்ஸ், அப்புறம் ஓனிலோட குறிப்புகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மனிதனோட உணர்ச்சிகரமான போராட்டங்களை பிரிக்க போறோம். சந்தையோட சலசலப்புகளை அவர் எப்படி தவிர்த்தாரு, இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் அவர் எப்படி ஆணிவேரா இருந்தாருன்னு பார்க்க போறோம். எனக்கு இந்த ஒட்டுமொத்த கதையிலயும் ரொம்ப ஈர்க்கிற ஒரு விஷயம் முரண்பாடு தான். அதாவது ஒரு பக்கம் கேமரா வெளிச்சம், ஆடம்பரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் இல்லாத ரொம்ப குழுந்த ஒரு கணித செயல்பாடு. அது ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தானே. ஆமா, டார்வாஸ் எந்த ஒரு மேஜிக் ஃபார்முலாவையும் வானத்துல இருந்து கண்டுபிடிக்கல. மார்க்கெட் அவரை தரையோட தரையா அடிச்சு நொறுக்குனப்போ அந்த வீழ்ச்சிகள்ல இருந்து அவர் கத்துக்கிட்ட உளவியல் பாடங்கள் தான் அவர் அந்த 2 மில்லியன் டாலர் மைல்களுக்கு கொண்டு போச்சு. இப்போ அவருடைய ஆரம்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமானது. 1952ல டொரண்டோல ஒரு நைட் கிளப்ல டான்ஸ் ஆட அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க என்ன பண்றாங்கன்னா, பணத்துக்கு பதிலா பிரிலண்ட் அப்படிங்கிற ஒரு கெனேடியன் மைனிங் கம்பெனியோட 6000 பங்குகளை கொடுக்கறாங்க. ஒரு பங்கு வெறும் 50 சென்ட் தான். சும்மா ஒரு பேப்பரை கொடுத்து அனுப்புற மாதிரி. ஆமா ஆமா, டார்வாஸும் சரி போனா போதுன்னு வாங்கிக்கிறாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு சும்மா அந்த பங்குகளோட விலையை பார்த்தா அது $190 உயர்ந்திருக்கு. அவர் எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல. ஆனா அவருக்கு $8000 லாபம் கிடைச்சிருக்கு. ஓ, ஒரே அடியா அவ்ளோ பெரிய லாபம். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இன்வெஸ்டருக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம் இதுதான். மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாம முதல் முயற்சியிலேயே இவ்ளோ பெரிய லாபம் கிடைக்கிறது. இது ஒரு சூதாட்ட விடுதிக்குள்ள முதல் முறையா போற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்பின்லயே ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தானே. அந்த முதல் வெற்றி நம்மள ஏதோ அதிபுத்திசாலின்னு நம்ப வச்சு பெரிய வலையில தள்ளிடுதுல்ல. கரெக்ட். இது மார்க்கெட்ல கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவாங்க. எந்த உழைப்பும் இல்லாம, எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாம ஒரு வெற்றி கிடைக்கும் போது நம்ம மூளை எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியுமா? ஓஹோ, எனக்கு இந்த விளையாட்டோட சூஷ்மம் தெரிஞ்சிடுச்சு, நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இந்த ஆரம்பகால அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா ஒரு மிக கொடிய வலை. நிஜமாவே ஒரு கொடிய வலை தான். அந்த $8000 லாபம் வந்த உடனே அவர் போய் மார்க்கெட்டை பத்தி முறையா படிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தான் டான்ஸ் ஆற நைட் கிளப்புகள்ல இருக்கிற சர்வர்ஸ், ஸ்டேஜ் வேலை பார்க்கறவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் போய் ஹாட் டிப்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டிப்ஸ் கலாச்சாரமே ஒரு வகையான போதை தான். நாம ஏன் டிப்ஸை தேடி போறோம்னா, முடிவெடுக்கிற பொறுப்பை இன்னொருத்தர் மேல சுமத்திடலான்னு ஒரு நினைப்பு. டார்வாஸ் கேரான் மைன்ஸ் மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. யாரோ ஒரு வெயிட்டர் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக பணத்தை கொட்டிட்டாரு. ஆமா, இதுல இருக்கிற உளவியல் சிக்கலை நீங்க கவனிக்கணும். அவர் வாங்கின பல பங்குகள் அப்படியே சரிஞ்சு நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அவர் அதை விற்கவே இல்லை. ஆமா, தன்னோட குறிப்புகள்ல அந்த நஷ்டம் தர்ற பங்குகளை அவர் பெட் ஸ்டாக்ஸ், அதாவது செல்ல பிராணிகள்னு சொல்றாரு. தன் சொந்த குழந்தைங்க மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையில அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் பண்ற காரியமே ஒரு ட்ரேடு தப்பா போகும்போது உடனே நஷ்டத்தை துண்டிச்சு வெளியேறது தான். ஆனா டார்வாஸ் அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிடையாது. அவர் ஒரு சூதாடி. ஒரு ஸ்டாக் கூட எமோஷனலா அட்டாச் ஆகும்போது நம்மளோட லாஜிக்கல் சிந்தனை முற்றிலுமா அழிஞ்சிடும். இன்னைக்கு ஏறும் நாளைக்கு ஏறும்னு உட்கார்ந்திருக்க வேண்டியதா. கரெக்ட். மார்க்கெட்ல நம்மளோட ஈகோவுக்கு எந்த மதிப்புமே கிடையாதுங்கிறத அவர் அந்த தருணத்துல புரிஞ்சுக்கல. இந்த செல்ல பிராணிகள் அவர் சம்பாதிச்சதுல சுமார் $3000 முழுங்கிடுச்சு. அந்த ஒரு பெரிய நஷ்டத்துக்கு அப்புறம்தான் டார்வாஸ் ஒரு முடிவுக்கு வராரு. டிப்ஸு, வதந்திகள் இதெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பக்கம் திரும்புறாரு. அதாவது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், பி ரேஷியோ, டிவிடெண்ட்னு எண்களை தீவிரமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது அவர் ஒரு மிகப்பெரிய பேரிழப்புக்கு கொண்டு போச்சுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம்.
நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அத ஒரு பாதுகாப்பு கவசமா மட்டுமே நம்புறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு டால்வாஸோட அடுத்த ட்ரேட் நமக்கு தெளிவா காட்டுது. ஆமா, அவரு ஜோன்ஸ் அண்ட் லாஃப்லின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை கண்டுபிடிக்கிறாரு. அதோட அடிப்படைகள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க துறை சார்ந்த ஒரு சிறந்த PE ரேஷியோ, 6% டிவிடெண்ட்னு எல்லாமே பெர்ஃபெக்ட். இது ரொம்ப பாதுகாப்பான முதலீடுன்னு அவர் முழுமையா நம்பினாரு. அப்போ பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரே. ஆமா, நம்ம வீட்டையே அடமானம் வச்சு அப்புறம் மார்ஜின் முறையிலையும் சுமார் $52,000 அந்த ஒற்றை பங்குல முதலீடு பண்ணாரு. ஆனா அவர் வாங்கின சில நாட்கள்லயே மார்க்கெட் சரிய தொடங்குச்சு. அந்த பங்கும் சரிகிறது. டார்வாஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. பயத்துல பாரலைஸ் ஆயிட்டாரு. ஆமா, அந்த ஒற்றை வர்த்தகத்துல அவருக்கு $9,000 நஷ்டம். எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஜோன்ஸ் அண்ட் லாஃப்லின் அடிப்படைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எண்கள் எல்லாமே பெர்ஃபெக்ட். இப்போ ஒரு காரோட இன்ஜின் சூப்பரா இருக்கு, பிரேக் நல்லா இருக்குன்னா அந்த கார் எப்படி பள்ளத்தை நோக்கி போகும்போது விபத்துக்குள்ளாகும்? எண்கள் சரியா இருந்தா முதலீடு பாதுகாப்பானதுன்னு தானே நம்ம நினைப்போம். இப்போ என்ஜின் சூப்பரா இருக்கலாம், ஆனா அந்த கார் போய்கிட்டு இருக்கிற பாதையே இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது என்ஜின் மாதிரி தான். அது கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லும். ஆனா மார்க்கெட் கம்பெனியோட எண்களால மட்டும் இயங்குறது இல்ல. அது மனிதர்களோட ஒட்டுமொத்த பயம், பேராசை, அதாவது சப்ளை மற்றும் டிமாண்ட் விதிகளால இயங்குது. ஓ, மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்றாங்களே அதுவா? ஆமா, ஜோன்ஸ் அண்ட் லாஃப்லின் எவ்ளோ நல்ல கம்பெனியா இருந்தாலும் சந்தையோட ஒட்டுமொத்த ட்ரெண்ட் சரியாகும்போது பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் பணத்தை வெளியே எடுப்பாங்க. அப்போ எந்த பங்கும் தப்ப முடியாது. விலையோட செயல்பாடே, அதாவது பிரைஸ் ஆக்ஷன் தான் உண்மையான கதையை சொல்லும். அப்போ அந்த இடத்துல டார்வாஸ் உறைஞ்சு போனதுக்கு காரணம் அவருடைய லாஜிக் உடைஞ்சதுனால தானே? கண்டிப்பா, எண்கள் சரியா இருந்தா விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சமன்பாட்டை அவர் நம்பியிருந்தாரு. சந்தை அதை சுக்கு நூறா உடைச்சதும் அவருடைய மூளை அதை ப்ராசஸ் பண்ண மறுத்துருச்சு. மார்ஜின் கால்ஸ் வரும்போது ஒரு பதற்றம் வருமே. ஆமா, அந்த பதற்றம், பயம் ஒரு மனிதனை முடிவெடுக்க விடாம முடக்கிடும். தான் நம்பிய ஃபண்டமெண்டல்கள் தங்களை காப்பாத்தல அப்படிங்கிற யதார்த்தத்தை அவர் உணர்ந்த தருணம். இந்த $9,000 நஷ்டம் தான் டார்வாஸை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்புக்கு கொண்டு போகுது. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, நியூஸ் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு பங்குகளோட விலை மற்றும் வர்த்தக அளவை, அதாவது வால்யூமை மட்டும் கவனிக்க தொடங்குறாரு. அங்கதான் பாக்ஸ் தியரி பிறப்புது. இதை கொஞ்சம் டெக்னிக்கலா விளக்குங்களேன். இந்த பாக்ஸ் தியரி எப்படி வேலை செய்யுது? அதாவது பங்குகளோட விலை காத்துல பறக்கிற பலூன் மாதிரி ஏனோ தானோன்னு சீரற்ற முறையில நகர்றதில்லன்னு அவரு சார்ட்டுகளை பார்த்து கண்டுபிடிச்சாரு. ஒரு ஸ்டாக் திடீர்னு ஒரு விலையில ஏறதை நிறுத்திட்டு கீழே வரும், திரும்பவும் அதே விலைக்கு போயிட்டு கீழே வரும். இது ஒரு செவ்வக வடிவ பெட்டிக்குள்ள அடைபட்டது போல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அலைப்பொருளும் ஆசிலேட் ஆகும்னு சொல்றீங்க? ஆமா, உதாரணமா ஒரு பங்கு $45க்கும் $50க்கும் இடையில சில வாரங்கள் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதுதான் அந்த பங்கம் பாக்ஸ். ஆனா ஏன் அந்த பாக்ஸ் உருவாகுது? எதனால அது $50 தாண்டி போக மறுக்குது? அங்கதான் சப்ளை அப்புறம் டிமாண்ட் வேலை செய்யுது. $50க்கு வரும்போது அங்க நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் தங்க லாபத்தை புக் பண்ண தொடங்குறாங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எல்லையை உருவாக்குது. அதே பங்கு $45க்கு வரும்போது புதிய பையர்ஸ் உள்ள வராங்க. அது சப்போர்ட். ஓஹோ, இதுதான் அந்த பாக்ஸ். கரெக்ட். டார்வாஸ் எப்ப வாங்குவாரு தெரியுமா? அந்த பங்கு அந்த $50 அப்படிங்கிற மேல் எல்லையை உடைச்சுக்கிட்டு 51 அல்லது $52க்கு போகும்போது வாங்குவாரு. ஏன்னா அந்த பழைய பாக்ஸை உடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் உருவாகியிருக்கு. அங்க ஒரு புதிய பாக்ஸ் அமைய போகுதுன்னு அர்த்தம். டார்வாஸ் தன்னுடைய புத்தகத்துல சொல்ற ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டான்சர் மேடையில மேல குதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தன்னை சற்று தாழ்த்திக்கிறாரோ அதே போலதான் பங்குகளும். ஒரு புதிய உச்சத்தை தொடுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸுக்குள்ள தன்னை தாழ்த்திக்கிட்டு சக்தியை திரட்டுதுன்னு சொல்றாரு. இது ரொம்ப அருமையான உதாரணம். ஆனா அவர் வாங்குற முறை சரி. நஷ்டத்தை தவிர்க்க அவர் என்ன பண்ணாரு? அங்கதான் அவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. அவரு ட்ரேடிங்ல ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற முறைய கடுமையா ஃபாலோ பண்ணாரு. புதிய பாக்ஸுக்குள்ள விலை நுழைஞ்சி வாங்கின உடனே அந்த பழைய பாக்ஸோட மேல் எல்லையிலேயே ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வச்சிடுவாரு. அப்போ விலை கீழே இறங்குனா? விலை கீழே இறங்குனா ஒரு சின்ன நஷ்டத்தோட உடனே வெளியேறிடுவாரு. ஆனா விலை மேல போய் அடுத்த பாக்ஸ உருவாக்குனா தன் ஸ்டாப் லாஸையும் அந்த புதிய பாக்ஸோட எல்லைக்கு உயர்த்திடுவாரு. இது லாபங்களை ஓட விடுறதுக்கும் நஷ்டங்களை முளையிலே கிள்றதுக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான உத்தி. இந்த உத்தியை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம்.
ஆனா இது அவர் எங்கிருந்து எப்படி செயல்படுத்தினாரு அப்படிங்கிறது தான் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கு. இது அவர் நியூயார்க்ல இருக்கிற ஒரு பெரிய புரோக்கரேஜ் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பண்ணல. பாரிஸ், ஜப்பான், காத்மாண்டுன்னு உலகமெல்லாம் தன்னுடைய டான்ஸ் நிகழ்ச்சிகளுக்காக பயணம் செஞ்சுக்கிட்டே வர்த்தகம் பண்ணாரு. அவரு ட்ரேட் பண்ண விதம் ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா, அவருக்கு ஃபினான்ஸ் நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்காது. ஒரு வாரத்துக்கு முந்தைய பேரன்ஸ் பத்திரிகையும் தன்னுடைய நியூயார்க் புரோக்கர் அனுப்புற புதிரான குறியீடுகள் கொண்ட தந்திகளையுமே நம்பியிருந்தாரு. ஜப்பான்ல இவர் தினமும் இந்த மாதிரி டெலிகிராம் அனுப்புறத பார்த்த ஜப்பானிய அதிகாரிகள் இவரை ஒரு சர்வதேச உளவாளின்னு சந்தேகப்பட்ட விசாரணையே பண்ணியிருக்காங்க. வச்சுக்கிட்டு அவரு மில்லியன் டாலர்கள்ல முடிவு எடுக்கிறாரு. எந்த ஒரு நியூஸும் கிடையாது, டிவி கிடையாது, எந்த கம்பெனி சிஇஓவோட பேட்டியும் கிடையாது. இது ரொம்ப பயமா இருக்காதா? எந்த செய்தியுமே கேட்காம, வால் ஸ்ட்ரீட்ல நடக்கிற எந்த விஷயமும் தெரியாம வெறும் பழைய நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது ஒரு இருட்டறையில நடக்கிற மாதிரி இல்லையா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது இருட்டற மாதிரி தெரியலாம். ஆனா டார்வாஸை பொறுத்தவரை அந்த தூரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். வால் ஸ்ட்ரீட்ல உலவுற வதந்திகள், ஃபைனான்ஸ் நிபுணர்களோட கணிப்புகள், தேவையில்லாத பீதிகள்னு எல்லா குப்பைகளையும் நிராகரிக்க அந்த தூரம் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அப்போ நியூஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அவரு என்ன நம்பினாருன்னா, ஒரு கம்பெனிய பத்தி என்ன பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் செய்தி வந்தாலும் அத அந்த பங்கோட விலையில அந்த பாக்ஸ்ல பிரதிபலிக்கும்னு உறுதியா நம்பினாரு. மத்த செய்திகள் அவரோட கவனத்தை சிதறடிக்காம இருக்க இந்த தந்திமுறை மிகப்பெரிய அரணா செயல்பட்டுச்சு. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத விட எதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கறதுல அவரு ரொம்ப தெளிவா இருந்தாரு. அந்த தெளிவு தான் அவருக்கு முதல் $500,000 சம்பாதிச்சு கொடுத்துச்சு. பாக்ஸ் தியரி ரொம்ப சிறப்பாவே வேலை செஞ்சது. ஆனா இந்த ஆழமான அலசல்ல நாம மனித உளவியலை பத்தி பேசுறத ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா? அந்த $500,000 வந்த உடனே மனித இயல்பு அவரை திரும்பவும் அதல பாதாளத்துக்கு கீழே தள்ளிடுச்சு. ஆமா, அதீத தன்னம்பிக்கை அல்லது கர்வம்னு சொல்லலாம். ஒரு சிஸ்டம் தொடர்ந்து லாபம் கொடுக்கும்போது நாம அந்த சிஸ்டத்தை விட புத்திசாலின்னு நமக்கு நினைக்க தோணும். டார்வாஸ் என்ன பண்ணார்னா, தன்னுடைய நடன பயணங்களுக்கு நடுவுல நேரா நியூயார்க்கின் வால் ஸ்ட்ரீட் அலுவலகத்துக்கே போய் தினசரி ட்ரேடிங்ல ஈடுபட்டாரு. இத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. ஒரு சிறப்பான டயட்ல இருந்து பல கிலோ எடையை குறைச்ச ஒருத்தர் நேரா போய் ஒரு பேக்கரியின் உள்ளேயே வேலைக்கு சேர்ந்தா என்ன ஆகுமோ அதுதான் டார்வாஸுக்கும் நடந்திருக்கு. நமக்கே உரிய ஒரு வெற்றிகரமான சூத்திரம் கையில இருக்கும்போது நாம ஏன் மத்தவங்கள பார்த்து குழப்பமடைகிறோம்? அதுதான் மந்தை மனப்பான்மை. இங்கிலீஷ்ல ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. வால் ஸ்ட்ரீட் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு புரோக்கர் வந்து இந்த கம்பெனி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுக்க போகுது, சீக்கிரம் வாங்குங்கன்னு சொல்லும்போது டார்வாஸால தன்னுடைய பாக்ஸ் தியரி அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க முடியல. மத்தவங்க எல்லாரும் சம்பாதிக்கும் போது நாம ஒரு வாய்ப்பை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஃபோமோ பயம் அவரை தொத்திக்குச்சு. கரெக்ட். அதோட விளைவு என்னாச்சு? தன்னுடைய சொந்த விதிகளையே மீறினாரு. ஸ்டாப் லாஸ் வைக்கிறத நிறுத்தினாரு. மத்தவங்களோட டிப்ஸை நம்பி மறுபடியும் ட்ரேட் செய்ய ஆரம்பிச்சாரு. சில வாரங்கள்லயே அவரு சுமார் $100,000 இழந்துட்டாரு. இந்த வீழ்ச்சி அவரை முற்றிலுமா உலுக்கிடுச்சு. ஆனா நல்ல வேளையா அவர் சீக்கிரமே சுதாரிச்சுக்கிட்டாரு. நியூயார்க்ல இருந்துகிட்டே ட்ரேட் பண்றது தன்னை அழிச்சிடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. என் காதுகளே எனது மிகப்பெரிய எதிரின்னு அவர் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிடுறாரு. தகவல்கள் அதிகம் வர வர குழப்பமும் பயமும் அதிகரிக்கிறத அவர் உணர்ந்தாரு. உடனே நியூயார்க்கை விட்டு பாரிஸுக்கே திரும்பி போயிட்டாரு. இதுதான் ஒரு மாஸ்டருக்கும் சாதாரண ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது தப்ப புரிஞ்சுகிட்டு அதை திருத்த ஒரு சிஸ்டம் உருவாக்குறது. ஆமாம். பாரிஸ்க்கு போனோடனே அவர் தன்னுடைய புரோக்கர்களுக்கு ஒரு கடுமையான கட்டளை போடுறாரு. எக்காரணம் கொண்டும் என்னையே ஃபோன்ல கூப்பிடக்கூடாது. தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே அந்த நாளோட இறுதி விலை என்ன அப்படிங்கறத மட்டும் தந்தி மூலமா எனக்கு அனுப்பணும். எந்த செய்தியோ வதந்தியோ அதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த முடிவுக்கு அப்புறம்தான் அவரு சந்தையோட முழுமையான கட்டுப்பாட்டை அடைஞ்சாரு. தன் உணர்ச்சிகளை விலக்கி வச்சுட்டு ஒரு மிஷின் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சாரு. பாக்ஸ் உடைஞ்சா வாங்குவாரு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா வித்துடுவாரு. அவ்வளவுதான். இந்த ஒழுக்கம், அதாவது இந்த டிசிப்ளின் தான் அவரை வரலாற்று சாதனை படைக்க வச்சது. தியோகோல், இஎல் ப்ரூஸ், ஸ்டைனர்ஸ் கிளப், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரியான பங்குகள்ல தன்னோட பாக்ஸ் தியரியை பயன்படுத்தி உணர்ச்சிகளற்ற ட்ரேடிங் செஞ்சு அடுத்த 18 மாசத்துல சுமார் $2 மில்லியன் சம்பாதிச்சாரு. ஒரு டான்சர் எந்த ஒரு ஃபைனான்ஸ் பின்னடியும் இல்லாம கம்ப்யூட்டர்கள் இல்லாத காலத்துல வெறும் தந்தி மூலமா இதை சாதிச்சது முதலீட்டு உலகத்தையே புரட்டி போட்டுடுச்சு. அவர் சாதிச்சதோட மட்டும் இல்லாம நவீன வர்த்தக முறைகளுக்கும் ஒரு பெரிய அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தார். கண்டிப்பா.
இன்னைக்கு நீங்க எந்த ஒரு ட்ரேடர் கிட்ட பேசினாலும் அவங்க சொல்ற முதல் விஷயம் பிரைஸ் ஆக்ஷன் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆகத்தான் இருக்கும். இது ரெண்டையும் 1950கள்லயே ஒரு சிஸ்டமா மாத்தினவர் டார்வாஸ். டார்வாஸோட இந்த தனிப்பட்ட வெற்றி பின்னாடி வந்த பல ஜாம்பவான்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா அமைஞ்சது. முக்கியமா வில்லியம் ஓனில். டார்வாஸோட பாக்ஸ் தியரியை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவரு கப் வித் ஹேண்டில் மாதிரியான பல்வேறு சார்ட் பேட்டர்ன்களை உருவாக்குனாரு. நஷ்டத்தை உடனே துண்டிக்கிறது, லாபம் தர பங்குகளை தொடர்ந்து தக்க வைக்கிறது, சரியான பிவோட் பாயிண்ட்டுக்கு காத்திருக்கிறது, இந்த மாதிரி டார்வாஸோட தத்துவங்கள் இன்னைக்கும் ஓனிலோட கேன்சலி முதலீட்டு முறைகள்ல தீவிரமா பின்பற்றப்படுது. வால்யூம் அதிகரிக்கிறதோட விலை புதிய உச்சத்தை தொடும்போது வாங்குறது அப்படிங்கிற டார்வாஸோட அடிப்படை விதிதான் இன்னைக்கும் பெரும்பாலான பிரேக் அவுட் ட்ரேடர்ஸோட பைபிளா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த தத்துவங்களெல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50கள்ல இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, டார்வாஸ்க்கு ஒரு தந்தி வர 24 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அல்காலிதம்கள் அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் நொடி பொழுதுல ட்ரேட் பண்ற காலம் இது. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு சாதாரண மனிதர் டார்வாஸோட இந்த எளிய முறையை பயன்படுத்தி இன்னும் வெற்றி பெற முடியுமா? இப்போ பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம், டேட்டா வேகம் எல்லாமே மாறிருக்கலாம். ஆனா அந்த டேட்டாவை பார்த்து முடிவெடுக்கிற மனிதர்களோட அச்சமும் பேராசையும் இன்னைக்கும் மாறல. சந்தை அப்படிங்கிறது இன்னைக்கும் மனித உணர்ச்சிகளோட கூட்டமைப்பு தான். எமோஷன்ஸ் மாறலன்னு சொல்றீங்க? ஆமா. அன்னைக்கு தந்தி மூலமா தகவல் வந்துச்சு, இன்னைக்கே ட்விட்டர் மூலமாவோ நோட்டிபிகேஷன் மூலமாவோ வருது. தகவல் பரிமாற்றத்தோட வேகம் மாறி இருக்கே தவிர சப்ளை அப்புறம் டிமாண்ட் விதிகள் மாறல. எப்போ வாங்கணும், எப்போ ஈகோவை விட்டுட்டு நஷ்டத்தை துண்டிச்சு வெளியேறணும் அப்படிங்கிற கட்டுப்பாடும் சரியான திட்டமும் இருந்தா எந்த காலத்திலயும் இந்த தத்துவங்கள் வேலை செய்யும். நிஜமாவே இது ஒரு அற்புதமான பயணம்தான். ஒரு சாதாரண நடனக் கலைஞரா வாழ்க்கையை தொடங்கி டிப்ஸ் கேட்டு ஏமாந்து வீட்டை அடமான வச்சு நஷ்டமடைஞ்சு அப்புறம் தன் காதுகளே தன் எதிரின்னு உணர்ந்து உலகமெல்லாம் நடனமாடிக்கிட்டே வால் ஸ்ட்ரீட்டை வென்ற நிக்கோலஸ் டார்வாஸோட வியக்கத்தக்க பயணம் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடமா இருந்திருக்கும்னு நம்புறேன். முதலீடு செய்யறது அப்படிங்கிறது வெறும் எண்கள் வரைபடங்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது நம்மள நாமே கட்டுப்படுத்துற ஒரு உளவியல் யுத்தம் அப்படிங்கிறத டார்வாஸ் ஆழமா உணர்த்தியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச பாக்ஸ் தியரி ஒரு கருவி மட்டுமே. ஆனா அவரோட உண்மையான வெற்றிக்கு காரணம் அவரோட அசைக்க முடியாத சுய கட்டுப்பாடுதான். வகுத்த விதிகளை எந்த சூழ்நிலையிலயும் மீறக்கூடாது அப்படிங்கிற அவரோட உறுதிதான் அந்த $2 மில்லியன் வெற்றிக்கு காரணம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான தூண்டுகோள். 1950கள்லயே சந்தையோட சலசலப்புகளையும் வதந்திகளையும் முற்றிலுமா தவிர்த்து பல ஆயிரம் மைல்கள் தள்ளி நின்னதால தான் டார்வாஸால மாபெரும் வெற்றி பெற முடிஞ்சது. தகவல்கள் தாமதமா கிடைச்சது அவருக்கு ஒரு வரமா அமைஞ்சது. ஆனா இன்னைக்கு 24 மணி நேரமும் நிதிச் செய்திகள், ட்விட்டர் அப்டேட்கள், நோட்டிபிகேஷன்கள்னு ஒவ்வொரு நொடியும் நாம தொழில்நுட்பத்தால கட்டி போடப்பட்டிருக்கோம். இந்த இடைவிடாத தகவல் தொடர்பு நமக்கு கிடைச்ச வரமா அல்லது நம்ம முதலீட்டு திறனை அழிக்கிற மிகப்பெரிய சாபமா? நீங்க எதை நம்புறீங்க? அந்த ராத்திரியில பாரிஸ் ஹோட்டல்ல தனிமையில உட்காந்து எந்த சத்தமும் இல்லாம ஒரு தந்திய படிச்சு பணத்தை அள்ளிய டார்வாஸை நினைச்சுக்கிட்டு இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்க கொடுக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் கொண்டு வர மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாவே ஒவ்வொரு வீடியோக்கும் பின்னாடி நிறைய நேரம், எஃபர்ட், எடிட்டிங், ரிசர்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ரியல் அப்டேட்ஸ், என்டர்டெய்னிங் கான்டென்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிடுங்க. லைக், ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் கொண்டு வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.